கொஞ்ச நேரம் தியானத்துக்கண்டு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் ஏசாயா 58:11 வாசிங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. இப்ப என்ன காலம் நமக்கு? மகா வறட்சியான காலம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகா வறட்சி தேசத்துல வரலாம், ஆனா அந்த மகா வறட்சியான காலங்களில் உன்ன ஆத்துமாவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? திருப்தியாக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வறட்சி வெயில் மழையே இல்லைனாலும் உன்ன ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திருப்தியாக்குவார். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். பாருங்க, அந்த வறட்சி காலத்துல நம்ம எலும்பெல்லாம் புஷ்டியா இருக்கும்படியா ஆண்டவர் நடத்துவாரா? ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. மழையே இல்ல, ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்று போல இருப்பீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எதுவுமே இல்லை. அந்த வசனத்தை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். மகா வறட்சியின் காலத்தில் இத்தனை ஆசீர்வாதம் ஆண்டவர் தர முடியும்ன்றார். அதை நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நம்ம சொல்றது. அல்லேலூயா. மகா வறட்சி, இந்த வெயிலை பார்த்தாலே நமக்கு பயம் இருக்கு. ஆனால் அந்த ஆண்டவர் எவ்வளோ தைரியமாக சொல்றாரு பாருங்க. மகா வறட்சியான காலத்தில் நான் உன் ஆத்மாவை என்ன பண்ணுவேன்? திருப்தி ஆக்குவேன். அது ஆண்டவர் ஏற்கனவே அது செய்து காண்பித்து இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார்? வனாந்திரத்தில் ஒரு புல்லு கூட நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. வெறும் மணலும் மண்ணும் கல்லு தான் கிடக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அவங்க ஆத்மாவை திருப்தியாக நடத்தினார். ஒரு குறை இல்லாமல் நடத்து. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் அவங்களை சேதப்படுத்தாதபடி மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவங்கள நடத்தினார். பகலெல்லாம் மேகம் அவங்கள அப்படியே ஏசி மாதிரி அவங்கள நடத்தும். இரவெல்லாம் அக்னி வெளிச்சமாக இருந்து அவங்களுக்கு நடத்தும். கரண்ட் இல்லை, ஒன்றும் பேட்டரி இல்லை, எது இல்லை. ஆனால் ஆண்டவர் நடத்தினார். 3 வேளை மன்னாவை கொடுத்தார். கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். என்னத்தை கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்தார். காடை வேணும்னா காடையை கொடுக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறான். காற்றும் இல்லை, மழையும் இல்லை. வெட்டின குழியெல்லாம் என்ன பண்ற? தண்ணீரினா நிரப்புகிறார் பாருங்க. எத்தனை பெரிய சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய தேவன் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் அவர் கடைசியாக சொன்னார் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டதான வறட்சி இந்த உலகத்தில் இருந்தால் கூட நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்று போல இருக்கும். எத்தனை ஆச்சரியம், நினைச்சே பார்க்க முடியாது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி. எங்கே பார்த்தாலும் வறட்சி, ஆனால் உங்கள் பேக்கெட் பார்த்தா நிறையா இருக்கும்ன்ற. நீ செழிப்பாக இருப்பேன், நீ செழிப்பாக இருப்பேன். ஆனால் அதை விசுவாசி, அதை நம்பு அப்படின்றார். அதை நம்ம பண்ணோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரே கேடகமானவர், அவரே உனக்கு மாணவர். அவரை நம்புகிறவர்களை கைவிட மாட்டான். அவருடைய வசனத்தை நம்புகிறவர்களை அதை காண செய்வார். பஞ்சத்தில் உங்களை நடத்துவார். வறட்சியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒன்று இல்லாத இடத்துல நம்மை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தின் கடைசி பரிதான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்ட்டார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேனுங்கிறார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் குறைவில்லாமல் நம்ம நடத்துகிற தேவன். பஞ்சம் இல்லாமல் நம்ம நடத்துகிறார். பஞ்ச காலத்தில் உன்னை ஆத்மாவை நான் என்ன பண்ணுவேன்? திருப்தி ஆக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை போஷிப்பேன். கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன்டார் பாருங்க. சாதாரண தேன் கிடையாது. என்ன தேன்? கண்மலையின் தேன். அது மலை மேலே இருக்கும். நீங்கள் ஊட்டியில் இந்த கோத்தகிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மலை வெறும் பாறை இருக்கும். அந்த ஏர்பின் பெண்ணில் நீங்கள் பாருங்கள், அங்கே அப்படியே பெருசு பெருசாக அங்கே தேன் கூடு தொங்கும் அப்படியே. அதான் கண்மலை தேன். அதில் எந்த கெமிக்கல் இருக்காது, எந்த மிக்சிங் இருக்காது. அப்படியே பியூர் தேன், 100% தேன். அதுதான் இந்த கண்மலை தேனினால் நான் உங்களை நான் என்ன பண்ணுவேன்? திருப்தி. என்றைக்குமே ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவாரா? திருப்தியாக்கி நடத்துவான். திருப்தியாக்கி நடத்துவான். வறட்சியில் இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்தில் எப்படி நடத்தினாரு? திருப்தியாக்கி நடத்தினான்.
திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தான். நம்புங்க, 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தான். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தாவோ. 5000 ஆண்களுக்கு உணவளித்தா. கரங்களை தட்டி பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. ஆமென். பாடி கொண்டாடு, பாடி கொண்டாடுவோ, நன்றி சொல்லுவோ. பொன்னோடும் பொருளோடும் ஆமே புறப்பட இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஓ, ஒரு பலவீனம் இருக்காது, பாதுகாத்து நடத்துவார். கரங்களை கட்டி ஆமே பாடி கொண்டாடுவோ. ஆமே, நன்றி சொல்லுவோ. விசுவாசமா பாடி கொண்டாடுவோ. ஆமே, நன்றி சொல்லுவோ. காடைகள் வரவழைத்தா, காடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவளித்தா. ஓ, காடைகள் வனாந்திரத்துல மன்னாவால் உணவளித்தா. ஆமென், ஆமென், ஆமென். கற்பாறையை பிளந்து ஆமென், ஆமென். தண்ணீர்கள் ஓடச் செய்தா. கற்பாறையை பிளந்து. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களா கரங்களை தட்டி தண்ணீர்கள் ஓடச் செய்தா. ஓ, பாடி கொண்டாடுவோ. ஆமென், நன்றி சொல்லுவோ. ஆமென், பாடி கொண்டாடுவோ, நன்றி சொல்லுவோ. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. தைரியமாயிருங்க. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. முதிர் வயதானாலோ பசுமையாய் வாழச் செய்வா. ஆமென், ஆமென். முதிர் வயதானாலோ நம்புங்க, நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை பாடி கொண்டாடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. ஆமென், பாடி கொண்டாடுவோ. ஆமென், ஆமென். சந்தோஷமா நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. தேவையெல்லாம் சந்திப்பா, எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவா. திருப்தியாக்கி நடத்துவார் மகனே, உன்னை திருப்தியாக்கி நடத்துவார் மகளே. எடுக்க வைப்பா, பிறருக்கு நீங்க கொடுப்பீங்க, கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. ஆமே, பாடி கொண்டாடுவோ, பாடி கொண்டாடுவோ, நன்றி சொல்லுவோ. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எதன் பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மை பஞ்ச காலத்திலும் திருப்தியாக்கி நடத்துவான், குறைவில்லாமல் நம்ம நடத்துவான். ஏன்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு.
நம்முடைய பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலை வானத்தில் இருக்கு. நமக்கு உலகத்தில் இல்லை, நமக்கு வானத்தில் இருக்கு. பொக்கிஷ சாலையில் அவருக்கு நமக்காக சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் அவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பூமியிலிருந்து அல்ல, உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எடுத்து தருகிறவராக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிகழும் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கான நன்மையான ஈவுகள் பரலோகத்தில் ஆண்டவருடைய கையினால உருவாக்கப்பட்டு இருக்கிறது, அங்கே இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நீங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து மீதம் எடுக்க பண்ணுவார். அல்லேலூயா. பிறருக்கு கொடுக்க பண்ணுவார். அதனால தான் உண்டி வாங்கிட்டு போங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க உண்டியில நிறைய போட்டு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு மீதம் எடுக்க செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். சரி, அப்ப மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவா. The Lord satisfy the soul in drought. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். வறட்சியின் காலத்தில் யாரை ஆசீர்வதிப்பார்? Who will God bless during drought? அல்லேலூயா. ஆண்டவர் வறட்சியான காலத்தில் திருப்தியாக்குவார். ஆனால் யாரை திருப்தியாக்குவார்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இவர் சுற்றி வந்துட்டாடுறான் அப்படின்றீங்க. அல்லேலூயா. எல்லாரையும் திருப்தியாக்க மாட்டான். எல்லாருக்கும் அதை கர்த்தர் கொடுக்க மாட்டான். அவர் கொடுக்கிறவர்களுக்கு கொடுப்பான். அவர்கள் யாருன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. யாருக்கு கர்த்தர் அதை கொடுக்க போகிறார்? 2 நாளாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28 31 வரைக்கும் வாசிங்க. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது, பாருங்க, இந்த தேசத்தில் இப்படி பஞ்சமெல்லாம் வரும்போது, கொள்ளை நோய் உண்டாகிற போது, கொள்ளை நோய் வரும்போது, வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போது, இதெல்லாம் வந்து நம்மளை நஷ்டப்படுத்தும் போது, அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போது, நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் நமக்கு விரோதமா வந்து நம்மை முற்றுகை போடும் போதெல்லாம், யாதொரு வாதையாகிலும், எந்த வாதையாகிலும், யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போது, எந்த வியாதியெல்லாம் உலகத்துல வந்திருந்தாலும், எந்த மனுஷனானாலும், இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதல்களையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரன் இருதயத்தை அறிந்தவரானால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலனளிப்பீராக. ஆமென். 3 காரியங்களை கத்துறங்க 3 வசனத்துல சொல்றதை பார்க்கிறோம். இது போல பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம மோதி அடிக்கும் பொழுது 3 காரியங்களை நம்ம செய்யணுமா. முதல்ல ஆலயத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்கம் என்னன்னா, அந்த எருசலேம் ஆலயம் எங்க இருக்குதோ அந்த ஆலயத்துக்கு நேரம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அந்த எந்த திசையில் அவங்க இருந்தாலும் அந்த ஆலயத்தை பார்த்து தான் அவங்க ஜெபிக்கணும். அது அவங்களுடைய ஒரு சட்டம். ஆலயத்தை பார்த்து கைகளை உயர்த்தி அவங்க ஜெபிக்கிறவங்களுங்க. பஞ்சம் வந்துருச்சேன்னு பயப்படக்கூடாது, பஞ்சம் வந்துட்டு முறுமுறுக்கக்கூடாது, பஞ்சம் வந்துருச்சேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வீட்டுக்கு ஆண்டரை விட்டு போய்விடக்கூடாது. அந்த நேரத்தில் தேவாலயத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா. நம்ம என்ன பண்ணலாம்? தேவாலயத்துக்கு வந்து கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லது வீட்டில் இருந்து நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் யாரெல்லாம் ஆண்டரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவங்களுடைய பாவ அறிக்கை செய்து அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க பாவத்தை மன்னித்து ஆண்டவர் சொல்றாரு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது பாருங்க, ஜெபம் பண்ணணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், 3வது கர்த்தருக்கு பயப்படணும். அது அங்க 3வது வசனம் நீங்க வாசிங்க பாருங்க. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உமக்கு என்ன பண்ணோம்? பயப்பட்டு கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
நம்ம உருவத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் அல்ல. ஆண்டவர் பெரிய ஐயோ நம்மளை கொன்றுவாரு, நரகத்துக்கு தள்ளிடுவாரு அப்படின்னு பயப்படக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எதெல்லாம் உலகத்தில் தீமை என்று நமக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் விட்டு விலகணும். தீமைக்கு பயப்படணும், தீமையை விட்டு விலகணும். அப்படிப்பட்டவங்க தான் யாருக்கு பயப்படுறவங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க. அவங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுவாராம்? அந்த பஞ்ச காலத்தில் அவளை திருப்தியாக்கி நடத்துவான். இதான் ரகசியம், தெரிந்து கொள்ளுங்க. பஞ்ச காலத்தில் இப்போ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு நேராக, ஆலயத்துக்கு நேராக, ஆலயத்தில் வந்து கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ரெண்டாவது நம்முடைய பாவம் மன்னிப்பை பெறணும். தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்திருக்கிற பாவம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த பஞ்சம் வர்றதுக்கே ஒரு காரணம், இந்த பிரச்சனை வர்றதுக்கே காரணம் என்னன்னா பாவம் தான். இஸ்ரவேல் தேசத்தில் ஏன் பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புனாருன்னா அவங்க அடிக்கடி விக்கிரகத்தை தேடி ஓடிடுவாங்க. நிறைய அற்புதங்களை பெற்றுட்டு திடீர்னு விக்கிரகத்துக்கு ஓடிடுவாங்க. ரொம்ப துக்கப்படுத்துவாங்க ஆண்டவரை. அதனால் அவங்கள திருத்தணும், அவங்கள மீண்டும் கொண்டு வரணும், மீண்டும் வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்கு தான் ஆண்டவர் அவங்களுக்கு அப்பப்போ என்னத்தை அனுப்புகிறாரு? பஞ்சத்தை அனுப்பி அவங்கள மீண்டும் ரட்சித்து கொண்டு வரணும்னு சொல்லி தண்டிப்பார். இன்னைக்கு இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம்னு சொன்னால், நம்ம எல்லாம் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தம் அடைந்து தேவனை நோக்கி ஜெபித்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் 10 வருஷமா இந்த கவர்மெண்ட்டே நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இனி எதை தர போறாரு நமக்கு தெரியாது. இப்போ இது போல பஞ்சங்கள் வெயில் கொள்ள வருது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை தள்ளுகிறதுக்கு அல்ல, கர்த்தர் நம்மை விட்டு விடுகிறதுக்கு அல்ல, கர்த்தர் தம்மோடு கூட சேர்த்து கொள்வதற்கே கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்போ ஆண்டவர் விரும்பப்படுகிறபடி நம்ம உணர்வடைந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பாவ மன்னிப்பை செய்து ஜெபித்து நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த பஞ்சகாலமாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் செழிப்பாக்குவான். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலே அச்சலங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையிலே அச்சலங்க. இதுதான் சீக்ரெட். இதுதான் ஆண்டவருடைய வழி. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. நம்ம பாடின பாட்டு போல எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்ட பிறகுதான் அவளை பொன்னோடு பொருளோடு புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. எகிப்து என்பது பாவம். வெளியே வந்தோன்ன பாருங்க, பொண்ணு என்ன பொருள் என்ன எல்லாம் வாங்கிக்கங்க. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்தோன்னு வைங்களேன், நமக்கும் ஆண்டவர் பொண்ணையும் பொருளையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பியை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. என்றைக்குமே பாவம் என்பது நமக்கு ஒரு டேஞ்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு கதையை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. திருநெல்வேலியில் சுந்தரன் அவங்க சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த கதை ஞாபகம் வந்துச்சு. அது இப்போ ஞாபகம் வருது, உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் என்பது எவ்வளோ கொடுமையானது என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரு வேட்டைக்காரன் ஒரு நாள் வேட்டையாட போகும்போது அவனுக்கு ஒரு சின்ன சிங்கக்குட்டி ஒன்று கிடச்சிச்சு. சின்ன சிங்கக்குட்டி. அது குட்டி தானேன்னு கொண்டு வந்துட்டார் வீட்டுக்கு கொண்டு வந்து அதோட கூட நாய் மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நாய் மாதிரி நல்லா பழக்கி அதுக்கு சோறை கொடுத்து, அதுக்கு நான்வெஜ் கொடுக்கல, அதுக்கு சோறை கொடுத்து இதை கொடுத்து அது இப்படி வளர்த்துட்டாங்க. நாய் மாதிரியே வளர்த்துட்டாங்க. அது வளர்ந்து வந்துட்டே இருந்தது. இப்போ வீட்டில் அது வளர்ந்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டில் இருந்த அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க, அது கூட விளையாடுவாங்க. நாய் போல் உருண்டு பிறண்டு அது கூட ஓடி விளையாண்டு போனால் அதுவும் அப்படியே விளையாடி கொண்டே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே அது வளர்ந்துட்டு இருந்தது. இவன் ஒரு நாள் இவங்க அப்பா பார்த்துட்டே இருக்காரு, வாசலில் அந்த சிங்கமும் இந்த பையனும் விளையாடுறாங்க. உருண்டு பிறண்டு நல்லா ஒரே ஜாலியாக விளையாட்டுருக்குறாங்க. திடீர்னு பாருங்க, அந்த பையன் விழுந்துட்டான். ஓடி விளையாடும் போது விழுந்தோடனே இந்த முட்டி அடிபட்டு என்ன வந்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு. அந்த பையனுக்கு முட்டி அடிபட்டு ரத்தம் வந்தோடனே இந்த சிங்கம் என்ன பண்ணி இப்போ வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு. அந்த சிங்கம் வளர்ந்தோடனே இந்த ரத்தத்தை பார்த்து அது என்ன பண்ணுதுன்னா, இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அந்த ரத்தத்தை அப்படியே நக்குது. அந்த ரத்தத்தை அப்படியே டேஸ்ட் பண்ணுது. அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணோன்னு பாருங்க, அந்த சிங்கத்துக்கு புரியுது, ஓ இது தான் நம்முடைய சாப்பாடு, இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டது நம்முடைய சாப்பாடு கிடையாதுரா, இந்த ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்றது நம்முடைய சாப்பாடு. அந்த டேஸ்ட்டில் அது கண்டுபிடிச்சி அத்தனை நாள் அன்போடு கூட வளர்த்து அந்த ஆளாக்கி அதை சந்தோஷப்படுத்தின அந்த ஓனருடைய அந்த பையனை ஓனர் முன்னாடியே அப்படியே கழுத்தை பிடிச்சி நசுக்கி ரத்தத்தை உறிஞ்சி கொண்டு போட்டுருச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தினுடைய தன்மை. நம்ம எவ்வளோதான் நேசித்து எவ்வளோதான் அதை நீங்கள் வளர்த்து எவ்வளோதான் நீங்கள் அதனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த சிங்கத்தை போலவே ஒரு நாள் நம்மளை அமைக்கிறோம், ஒரு நாள் நம்ம கொன்றும், ஒரு நாள் நம்மளை நஷ்டப்படுத்திடும், ஒரு நாள் நம்மை அதை அழித்து விடும்.
அதனால தான் அந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையில் வளர்க்கக்கூடாது. அதனால தான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது நான் சொல்ல திரும்ப திரும்ப சொல்ல மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இந்த பஞ்சத்தையும் கொள்ளை நோய்களையும் இந்த பிரச்சனைகளையும் ஏன் ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா நமக்கு ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கத்தான் கர்த்தர் அனுப்புகிறார். புரிதனுகிற அலையிலேயே சொல்லுங்க. அதனால தான் அப்படி பஞ்சம் வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். நீ பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் எதுக்கு உன்னை இப்போ நான் சிச்சிக்கிறேன், எதுக்கு நான் உன்னை தண்டிக்கிறேன், நீ திரும்ப என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. புரியுதுன்னு மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறா, அந்த பஞ்ச காலத்துல அந்த துன்ப காலத்துல ஜெபித்து பாவ மன்னிப்பை பெற்று இனி கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நான் பயந்து நடப்பேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரியுதுன்னு ஒரு அலையிலே சொல்லுங்க. இதே வசனத்துல 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனாகிலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. ஆமென். அதே வசனத்தை இங்கேயும் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. அப்போ பஞ்சம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, குறை வரும்போது, கடன் வரும்போதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. The Lord bless us when we ask for forgiveness. ஹல்லேலூயா. ஆண்டு நம்மளை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். புரிதனவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 2வது ஆதியாகமம் 41:55 வாசிங்க. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது, எகிப்துல பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். எல்லாம் பார்வோனை நோக்கி கத்துறாங்க. அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று, அவ்வளவுதான், அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். எகிப்தில எல்லாருக்கும் சொன்னான். இப்ப ராஜா ஆனா அவனால போஷிக்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக காணப்படுகிற யோசேப்பு அங்க இருந்தான். அல்லேலூயா. இந்த யோசேப்பு, இந்த ஈசாக்கு, இப்படிப்பட்டவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளங்கள், நிழல். அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து என்ன ரட்சிப்பை நமக்கு தருகிறாரோ அது போல அங்க மாம்சத்தில் இருந்த இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொடுக்கிற நபர்கள் தான் இவங்கெல்லாம். அல்லேலூயா. அதுல யோசேப்பு. இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த பஞ்சத்துல, நீங்க பஞ்சத்திலிருந்து தப்பிக்கணும், நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தேசத்துல யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறபடி நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோறு கிடைக்கும். இந்த பஞ்சத்தை நீங்க கடந்து போக முடியல, பஞ்சத்திலேருந்து நீங்க தப்புவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு பாருங்க. அப்போ அதே போலதான் அவங்க போய் யோசேப்பின் இடத்துல கேட்குறாங்க. யோசேப்பு என்ன சொன்னாரோ அதை செய்தாங்க. அவர்களை அந்த பஞ்சத்திலிருந்து அவர்கள் தப்புவிக்க யோசேப்பு அவர்களுக்கு உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதே போல லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன் அதை பார்த்தீங்களா. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, யோசேப்பு சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க, அவருடைய வார்த்தை கேளுங்க, பஞ்சத்தில் நீங்கள் தப்பித்தாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு ராம் முழுதும் அவங்க பேதுரு மீன் பிடிச்சோம், ஒரு மீன் கூட கிடையாது. இப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு, ராத்திரி பூரா ஒரு மீன் கூட கிடையாது, பெரும் பஞ்சம் பயங்கரமாக இருக்கு, ஒரு மீன் கிடையாது. ஆனால் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன், வலையை போடுகிறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்பி அவன் வலையை போடும்போது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வலை கிளியத்தக்கதான மீனை கொடுத்தார். 2 படகு நிரம்பி வலியத்தக்கதான மீன், பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுக்கத்தக்கதாக மீன்
ஆண்டவர் அங்கே கொடுத்தார். வீட்டில் நமக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள், அங்கே இருக்கும். மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க 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 மீன் தான் எடுத்துருப்பாங்க. அதுதான் நீ பிறருக்கும் கொடுக்க வைப்பா. நம்ம பாடின பாட்டு இங்கே நிறைவேறுது பார்த்தீங்களா? உங்களுக்கும் நிறைய, உங்கள் படகும் நிறைய, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நிரம்பி இப்போ வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஆண்டவர் ஒரே வலையில் நிரப்பிட்டா இருப்பாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஒரே வார்த்தை தான், ஒரு விஷயத்தான் வலையை வீசினா அங்கே இருக்கிற அத்தனை படகும் நிரம்புது. முழுது ஒரு மீன் கிடையாது. ஆனால் இப்போ ஒரே வார்த்தையில் அத்தனை படகும் நிரம்பி வழியுது. மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நிரம்புதுன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 2:1-5 வரைக்கும் வேகமாக வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, நல்ல கவனிங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இதுதான் ரகசியமே. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும். இப்போ பஞ்ச காலத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை பார்த்து என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. பேதுரு செய்தான், படகு நிறைய மீனை பிடிச்சிட்டான். எகிப்து ஜனங்க யோசேப்பு சொன்ன மாதிரி செஞ்சாங்க, பஞ்சத்தை கடந்து போயிட்டாங்க. இங்கே இந்த வேலைக்காரங்க மரியாளுடைய பேச்சை கேட்டு இயேசு சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. அந்த கற்ஜாடியில் தண்ணியை நிரப்ப சொன்னார். அப்படியே ஒரு கேள்வி கூட கேட்காம தண்ணியை நிரப்பினாங்க. அவர் ஜபமே பண்ணலை, போய் அப்படியே பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க. சந்தேகப்படாமல் கொண்டு போய் கொடுத்தாங்க. தண்ணீரை கத்த திராட்சரசமாய் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. நீங்களும் சந்தேகப்படாமல் வேத வசனத்தை வாசிங்க. வேத வசனத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து பாருங்க. இந்த பஞ்சத்தை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்புறவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அதைத்தான் நம்புறதில்ல, அதைத்தான் நம்ம செய்யறதில்லை. யாராவது எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி எனக்கு வராதா? அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடாதா? அப்படிங்கிறதே நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா, இயேசு என்ன சொல்றாரு அதை செய்யுங்கிறார். அப்போ இயேசு சொன்னது எங்கே இருக்கு? உங்கள் கையில் இருக்கு பாருங்க. இதான் இயேசு சொன்னது. இதில் இயேசு என்னென்ன செய்ய சொல்கிறாரோ இதில் நீங்கள் செய்ய நீங்கள் ஆரம்பிக்கும் போது, உங்கள் வலைகளை வீசும் பொழுது, அவர் சொன்ன மாதிரி ஜாடியில் தண்ணீரை நிரப்பும் போது, நீங்கள் விசுவாசமாக செயல்படும் போது, கிரியை செய்யும்போது பாருங்கள், உங்களுடைய பஞ்ச காலத்தை கர்த்தர் திருப்தியாக நிறைவாய் தர வல்லவராக இருக்கிறார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. தேவன் சொல்லுகிறபடி செய்தால் ஆசீர்வாதம் வரும். இஃப் யூ டூ as God says and blessings will come. எதன் மாதிரி நம்புறீங்க? ஆட்டோமேட்டிக்காக blessings உங்கள் வீட்டை தேடி வரும். அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி உங்கள் வாழ்க்கை நீங்கள் அமைச்சு, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பைபிளை படிங்க. அவர் சொல்லுகிற ஆலோசனை கேளுங்க, அதன்படி நீங்கள் நடங்க. உங்களை பஞ்ச காலத்தில் அழகாக ஆண்டவர் நடத்தி கொண்டு போவான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பஞ்ச காலத்தில் அதை கடந்து போகிற ஆலோசனையை என் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதுதான் ரகசியம். இதை நீங்கள் செய்யும் பொழுது பாருங்க, என்ன பஞ்சம் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதில் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். 3வது ஆதியாகமம் 26:1-6 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். மீண்டும் ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்லுகிற தேசம்
ஆ. எகிப்துக்கு போக பஞ்சம் வரும்போது எங்க போக கூடாது? எகிப்து. எகிப்துக்கு போக கூடாது. டு நாட் கோ டு ஈஜிப்ட். எகிப்துக்கு போடக்கூடாது. எகிப்துன்னா என்னன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு, பாவத்தை குறிக்கிறது, சாபத்தை குறிக்கிறது, ஆண்டவர் விட்டு விலகி போகிறது, புறதேசம். அது வேற வேற தெய்வங்கள், அங்கெல்லாம் போயிடக்கூடாது. நாங்கள் போய் பஞ்சம் வரும்போது போய் ஒரு ஜோசியை பார்த்துட்டு வந்துடலாம், பஞ்சம் வரும்போது அங்கே போய் ஒரு வாஸ்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பஞ்சம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம வீட்டில், அங்கே என்னமோ அங்கே சொல்கிறாங்களாமே கேரளாவில், அங்கே போயிட்டு ஒரு ரவுண்டு அதை பார்த்துட்டு வந்துடலான்னு போகிறாங்க பாருங்க. அதை தான் சொல்கிறார். கிறிஸ்தவங்க கூட அந்த மாதிரி போராட்டலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா நடக்க மாட்டேங்குது, பாஸ்டர் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறாரு, எதுக்கு நம்ம ஒரு 8 அங்கே ஒரு போய் என்னத்தை பார்த்துட்டு வந்துடலாம், கொஞ்சம் கையை தான் காட்டிட்டு வந்துடலாமே, கொஞ்சம் வாஸ்து அதை பார்த்துட்டு வந்துடலாம், வீடை தான் கொஞ்சம் மாற்றி கட்டி பார்க்கலாமேன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இப்படிப்பட்ட ஆட்களதே பண்ணக்கூடாதுன்றாரு. புரியுது உங்களுக்கு? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் நீ எங்கே போகக்கூடாது, எகிப்துக்கு மட்டும் போகக்கூடாது. சரி, நமக்கு நேரம் இல்லை, அதனால தெரிஞ்சு இயேசு மட்டும்தான் நமக்கு, இயேசு சொல்கிறது மட்டும்தான் நம்ம கேட்கணும். இயேசுவை தவிர வேறு எதையுமே, எந்த கஷ்டம் நஷ்டம் பாடு பிரச்சனை வியாதி மரணமே வரட்டுமே, செத்து போனால் எங்கே போக போகிறோம்? பரலோகத்தை தான் போக போகிறோம். சாகிற நேரத்தில் சில பேர் மாறிடுறது, ஏதாவது ஒரு வழியில் சுகம் வராது. எதுக்கு சுகம்? செத்தான் பரலோகம், அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் பூலோகம், மறித்தான் நம்ம குடியிருப்போம் பரலோகத்திற்கு, அங்கே போய் தான் ஆகணும். வேறு எந்த வழியில் அந்த உயிரை பிடிச்சி இங்கே பூமியில் வாழலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. பிடிச்சி வாழலாம், அப்புறம் பரலோகம் போக முடியாது. அதனால் எந்த சூழ்நிலையில் பஞ்சத்திலோ எகிப்துக்கு மட்டும் நீ போயிடாத. ஈசாக்குக்கு அழகாக சொல்லார், எகிப்து மட்டும் நீ போயிடாதடா, நீ என்ன நம்பி நீ இந்த தேசத்தில் இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிச்சாரா இல்லையா? எகிப்துக்கு போகாத ஈசாக்கை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அடுத்தது அப்போஸ்தலர் 11 ஆதியாகமம் 26:12-13 வாசிங்க. ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்ததனால் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை அவன் செய்தான், கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு அவனை விளையச் செய்தார். அல்லேலூயா. obedience to commandments brings blessings. அல்லேலூயா. கற்பனைகள் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை பஞ்ச காலத்தில் நம்மை திருப்தியாக்கி, விதைக்கிற விதையை நீங்கள் போடுகிற முதலீடை 100 மடங்கு நீங்கள் அதை பெற்று சந்தோஷமாக செழிப்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசி அப்போஸ்தலர் 11:28-30 வரைக்கும் வாசிங்க. புதிய ஏற்பாடுல ஒரு பஞ்சம், அந்த பஞ்சத்தை எப்படி கடந்தாங்க பாருங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாடுல அவர் சொல்றாரு, கரெக்டா பஞ்சம் உண்டாச்சு. அது அப்படியே கிலவுதியா ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அந்த பஞ்சம் புதிய ஏற்பாடுலயே பாருங்க, அந்த பஞ்சம் வந்துச்சு. அப்பொழுது சீஷரில் அவரவர்கள் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். பாருங்க, புதிய ஏற்பாடுல பஞ்சம் வரும்போது பாருங்க, நீங்களும் நானும் தான் ஹெல்ப் பண்ணோன்னு இருக்கு. பஞ்சம் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாடுல கொடுக்கிறவர்களாக இருக்கணும், அதை நம்ம கனப்படுத்துறவர்களாக இருக்கணும். பஞ்ச நாட்களில் கிறிஸ்தவர்களாகினா மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். அதனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். As Christians we should help others in times of famine so that the Lord will bless us. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற உதவியாளர்களாய் புதிய ஏற்பாடுல விசுவாசிகள் அன்னைக்கு இருந்தாங்க. அதனால அந்த பஞ்சத்தை அவங்க கடந்து போனாங்க. புரியுது எனக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் கடந்த நாட்களில் கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா வரும்போது பாருங்க, நம்ம முடிந்ததை நம்ம மற்றவர்களுக்கு செய்தோமா இல்லையா? செய்தோம். நம்ம செய்யணும்.
பஞ்சம் வரும்போது நம்ம அதை ஹெல்ப் பண்ணணும். அந்த பஞ்சத்தில் எல்லாம் அடிபட்டிருக்கும் போது, ஐயோ நான் இந்த பஞ்சத்தில் போதும், என் பணத்தை நான் செலவழிக்கக்கூடாது, நான் அப்படியே கடந்து போகணும்னு நினைக்கக்கூடாது. அதை பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களை தப்பு வைக்கணும். மற்றவர்களை காப்பாற்றுகிற ஒரு ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது தான் அந்த பஞ்சத்தை நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். புரியுது? நாங்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால தான் அந்த 2 அடிக்கடி போன 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த 2 குஷ்டரோகிங்க பாருங்க, அவங்க சேகரித்து வச்சாங்க. அதில் ஒரு குஷ்டரோகி சொன்னா, டே நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம என்ன பண்ணணும், அங்கே பஞ்சத்தில் நம்ம மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி அங்கே எல்லா பொருட்களையும் கொள்ளையாடி அந்த இஸ்ரவேலர்களை தப்பு வைத்ததை பார்க்கணும். அது போல தான் நாமும் பிரியமானவர்களே, இனி பஞ்சம் பெருகும் போது, அந்த கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஹெல்ப் பண்ணி எல்லாரும் நம்ம காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் அதை கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கொரோனாவை நம்ம கடந்து வர கர்த்தர் உதவி செய்தாரா இல்லையா? நம்மகிட்ட இருந்ததை கொடுத்தோம், ஆனால் நம்மளை குறைவில்லாமல் நடத்தினார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பஞ்ச காலத்தில் புதிய ஏற்பாடில் நம்ம அவங்கள தப்பு வைக்கணும், அவங்கள காப்பாற்றுகிற காரியத்தை செய்யும் பொழுது அதை கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தா. கொரோனாவே வந்தாலே உயிரோடு வைத்தார் நம்மை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எப்படி என்று ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். பாஸ்டர் மஞ்சம் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஒரு நாள் நரகத்துக்கு போனார். நரகத்துக்கு போனால் எல்லாம் கஷ்டப்பட்டு வேதனையாக, சோறு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆண்டவர் பார்த்தோன்னே சந்தோஷமாக, ஆண்டவரே என்ன வேணும்னு, எல்லாம் எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணும், என்ன வேணும் ஆண்டவரே சொன்னார். ஃபுல்லாக அத்தனை பேருக்கும் ஃபுல்லாக சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா எல்லாம் அங்கே ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டு, நான் பரலோகத்தில் இருக்கிற என் ஜனங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே கை 2 நீட்டி இருக்கும், மடக்க முடியாது. அதான் நரகத்தில் பிரச்சனை. இப்போ கை நீட்டி இருக்கு, பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஐஸ்கிரீம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. இப்போ எடுத்து என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல, எடுத்து சாப்பிட முடியல. எல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு முழிக்கிறாங்க, வாசனையாக கம்ம கம்ம கம்மான் இருக்கு. எல்லாம் வச்சுட்டு அவரு போயிட்டார் ஆண்டவர், சாப்பிட முடியல, திணறாங்க. ஆண்டவர் நேராக பரலோகத்துக்கு போனார். அங்கே போய் அவங்களுக்கு ஒரு விருந்து, அங்கேயும் கை நீட்டப்பட்டிருக்கு, அவங்களையும் ஆண்டவர் கையை கட்டிட்டாரு. புரியுது அவங்களுக்கு? அவங்களுக்கும் கை மடங்க மாட்டேங்குது, அவங்களும் எடுத்து சாப்பிட முடியல. அங்கேயும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஐஸ்கிரீம் வேணும், உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் அங்கே இருக்குது, அங்கேயே கொடுத்துட்டார். கொடுத்துட்டு மறுநாள் நரகத்துக்கு மறுபடியும் போகிறார். சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. போனால் ஒருத்தரும் சாப்பிடல, எல்லாம் அப்படியே கிடக்குது, கெட்டு போய் கிடக்குது, அழுதுட்டு இருக்கிறாங்க, சாப்பிட முடியல. ஆண்டவர் ஏன் நீங்களாம் சாப்பிடலன்னார். ஆண்டவர் கை எப்படி இருக்குது, எப்படி நாங்கள் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணுன்னார். அப்போ அங்கிருந்து பரலோகத்தை அவங்களுக்கு காட்டுறார். ஏன் நீங்கள் நரகத்துக்கு வந்திருக்கீங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஏன் அவங்க பரலோகத்தில் இருக்காங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கும் இந்த ஆகாரத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொடுத்தேன், அவங்களுக்கும் நான் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தேன். ஆனால் அங்கே எல்லாமே காலி ஆகிட்டு இருக்குது, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க பாருங்கன்னு அவங்களுக்கு தரிசனத்தில் அதை காட்டுறாரு. எல்லாம் அங்கே பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்க. இப்போ விஷயம் என்ன அங்கே நடந்திருக்குதுன்னா, இந்த பரலோகத்தில் இருக்கிற ஜனங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, கை இப்படி கட்டப்பட்டிருந்தா பரவாயில்ல, நீ இங்கே வா, நான் உனக்கு ஊட்டுறேன், நீ எனக்கு ஊட்டு, நம்ம என்ன பண்ணிடலாம் சாப்பிட்றான்னு சொல்லி இவங்க எடுத்து அவருக்கு ஊட்ட, அவங்க எடுத்து இவங்களுக்கு ஊட்ட, பிரியாணி காலி ஆகிப்போச்சு. இந்த நரகத்தில் இருக்கிற ஆளுங்க நம்மளை போல உண்டி வாங்காத ஆளுங்க. உண்டி கொடுத்தா வேணாம், அது கொடுத்தா வேணாம், இது கொடுத்தா வேணாம், கையை இப்படியே வச்சுட்டு நான் தரமாட்டேன், அடுத்தவங்களுக்கு தரமாட்டேன், அடுத்தவங்களுக்கு தரமாட்டேன்னு இருக்கிற ஆள் சாப்பிடவே முடியல. எல்லாம் அப்படியே பட்டினி பசின்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்ல, இப்போ ஏன் நீங்கள் நரகத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டார். புரியுதா ஆண்டவரே? அடுத்தவங்கள நல்ல நாங்கள் யோசிக்கவே இல்லை, அடுத்தவனுடைய பசி என்னை பற்றி யோசிக்கலை, அடுத்தவங்களுக்கு இப்படியே ஊட்டி கொடுக்கலான்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் நாங்களாம் நரகத்தில் இப்போ நீங்கள் தள்ளி இருக்கேன்றது இப்போ தான் புரியுதுன்னு சொல்லி அவங்க அங்கே எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உற்சாகமாய் கொடுக்குறவன் இடத்துல கத்த
பிரியமாக இருக்கிறான். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். உனக்கு இல்லை, உனக்கு வரல, உங்கள் வாய்க்கு எடுக்க முடியல, ஏன் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குங்க. அதான் பரலோகத்தின் பிள்ளைங்க. அவங்க சந்தோஷமாக திருப்தியாக இருந்தாங்க. கை கட்டப்பட்டிருந்தாலும் சாப்பிட தெரிந்திருந்தது. அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்கள வாங்கி சந்தோஷமாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாடில் வருகிற பஞ்சத்தில் நாம் மற்றவங்களுக்கு கொடுப்போம், மற்றவங்களிடத்தில் நாம் பெறுவோம், நாம் ஆசீர்வாதமாய் செழிப்பாக இருப்போம். கர்த்தர் நம்ம இருக்கிற இந்த நிலையிலிருந்து 1000 மடங்கு நம்மை பெருக பண்ணுவா. பஞ்ச காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களிலே கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்துவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்படியே எழுந்து நிலைங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரும் எழுந்து நிலைங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த செய்திக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. நமக்கு இந்த கடைசி 2 பகுதி ரொம்ப பிடிக்கும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் வருதுன்ற நம்ம சந்தோஷப்படுவோம், மனமகிழ்ச்சி அடைவோம், ஆனந்தத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆனால் அதற்கு எப்படி நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்பதை தான் நம்ம பார்த்தோம். வறட்சியான காலங்களில் யாரை தேவன் திருப்தியாக்குவார் என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்களையும் கர்த்தர் நமக்கு தர வாஞ்சியா இருக்காரு. அது யார் பெற்றுக்கொள்ள முடியும்? ஓ, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யணும் நம்ம பார்த்தோம் இல்லையா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெபிக்கணும், பாவம் மன்னிப்பு பெறணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு அதுதான் இல்லை, தேவ பயம் நமக்குள்ளே இல்லை. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் பாவ மன்னிப்பை கூட பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் மீண்டும் தேவனுடைய பயம் இல்லாமல் நம்ம பாவத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். தனிமையான சூழ்நிலை கர்த்தர் என்னை காண்கிறார் என்ற எண்ணம் இருக்கணும். எந்த நிலையிலும் சரி, யாரும் நான் எப்பொழுதுமே மற்றவர்கள் கூட இருக்க முடியாது, ஊழியர்கள் கூட இருக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற எண்ணம் இருக்கணும். ஓ, அந்த தேவ பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. 2வதாக பார்த்தோம், அவர் சொல்றதை நம்ம செய்யணும். தேவன் நமக்கு அழகான வேத வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுங்க. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ, நான் எந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேனோ அந்த பகுதிக்கு நான் முற்றிலும் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு அர்ப்பணிங்க. ஓ, வாயத்திறந்து சொல்லுங்க. கர்த்தர் நம்மை இன்று முதல் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்ன ஆண்டவர். ஓ, இன்று முதல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வாஞ்சியா இருக்காரு. ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இன்று முதல் நம்ம செய்தா போதும். ஓ, இதுவரை நீங்க செய்யாது மறந்துடுங்க. இதுவரை நடந்த காரியங்களை மறந்துடுங்க. ஓ, பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி போங்க. ஓ, தேங்க் யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. 3வதாக பார்த்தோம், எகிப்தை திரும்பி பார்க்க கூடாது, மீண்டும் பாவத்துக்குள்ளாய் போய்விடக்கூடாது. ஓ, தேவனை பற்ற தேவனை அண்டிக் கொண்ட நாம், தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்த நாம், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் அவர் என்பதை அறிந்த நாம், நமக்கென்று ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருப்பதை அறிந்த நாம், மீண்டும் உலகத்தாரோட பேச்சை கேட்டு புறஜாதி மக்களின் பேச்சை கேட்டு நம்ம பின்னிட்டு போயிடக்கூடாது. அப்படிதானே நகோமி போனா, யூது பெத்லெகேமை விட்டு அவ மோவாபுக்கு போனது நிமித்தம் எத்தனை அழிவு, எத்தனை சீரழிஞ்சாவ. ஓ, அதை நினைத்து பாருங்க. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். தன் கணவனை இழந்தா, ஆசீர்வாதமான பெத்லெகேமை விட்டு மோவாபுக்கு பாவம் நிறைந்த அந்த இடத்துக்கு சென்றது நிமித்தம் தன் கணவனை இழந்தா, 2 மகன்களை இழந்தா. ஓ ஹல்லேலூயா. திரும்பி வரும்போது அவ சொல்றா, நான் பெத்லெகேமை விட்டு நிறைவுள்ளவளாய் நான் போனேன், ஆனா நான் வெறுமையாய் திரும்பி வந்தேன், வெறுமையாய் திரும்பி வந்தேன். இந்த புலம்புகிறதை நம்ம பார்க்கிறோம். இதனால தான் வேதத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ, அடிமைத்தனத்திலிருந்து விக்கிர கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஓ, உங்களை எல்லாம் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஓ, மீண்டும் அதை பின்னிட்டு பார்க்காதீங்க. ஓ, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணான ஆளான் அல்லவா. ஓ, தேங்க்யூ. இனி நான் திரும்ப மாட்டேன் ஆண்டவரே,
உலகம் வேண்டாம், அது ஆசை இச்சைகள் வேண்டாம். ஓ எனக்கு விக்கிரகம் வேண்டாம், அதனுடைய வழிபாடுகள் வேண்டாம், அதனுடைய சாயல் எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. அதனுடைய சாயல் கூட என்னை தொடக்கூடாது, என் பிள்ளைகளை தொடக்கூடாது, என் குடும்பத்தாரை தொடக்கூடாது. ஓ நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், என் பரிசுத்த ஆண்டவரையே நான் நம்பி இருக்கேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இன்று முதல் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். இன்று முதல் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். மற்றவருடைய பேச்சை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க, மற்றவருடைய காரியங்களை கண்டு ஏமாந்து போயிடாதீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து வரங்கள் கனிகளை கொடுத்து அலங்கரிக்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. ஓ அவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், 70 ஆண்டு காலங்கள், பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள் தான். அந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழுங்க. கர்த்தருக்கு இன்று முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்தா போதும். அவை நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர்களுக்கு வருகிற மற்றவர்களுக்கு வருகிற பாடுகள் நமக்கு வரும், ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் வர பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். ஓ நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நமக்குண்டு. ஓ சோர்ந்து போகாதீங்க. ஓ இந்த பஞ்ச நாட்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கடைசியா பார்த்தோம், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு பார்த்தோம். நாம் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு தரணும். நான் மட்டும் சுகமாக இருந்தால் போதும், நான் மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதும் நினைக்கக்கூடாது. ரட்சிப்பின் சந்தோஷம், நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, அநேக ஊழியங்களுக்கு உதவி செய்யணும். நம்மால் முடிந்த உதவி, நம்மால் என்ன முடியுது அந்த உதவி. சபை மூலம் அநேக ஊழியங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ வெறுமையாக தனியாக அனுப்பணும்னு கூட அவசியம் இல்லை. இது போல் சுவிசேஷ பிரபல காணிக்கை மற்ற என்னெல்லாம் இருக்கிறதோ நம்ம வாரத்துக்கு அடிக்கடி வேற நம்ம கலெக்ட் பண்ணி மற்ற ஊழியங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். இது எல்லாமே நீங்கள் இதுக்கு உங்களுடைய பங்கு ஒரு சிறு பங்காவது இருக்கணும். நீங்கள் நிறையா நீங்கள் தரலினாலும் பரவாயில்ல, அப்பா என்னால் இதான்ப்பா என்னால் முடியும், இதை நான் முழு மனதோடு விதைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கொடுங்க. ஒருத்தர் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்காம குறைவாய் விட மாட்டார். ஓ என்னால் முடிந்தது நான் தரேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுகிற கர்த்தர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் கொடுக்காம வெறுமையாக போயிடாதீங்க. அதில் நம்ம அந்த இடத்த நம்ம நிரப்பாமல் போயிடக்கூடாது. ஏதோ என்னால் முடிந்தது அவ்வளோதான், முடிந்ததை செலுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். 5 காரியங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்றவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. இந்த 5 காரியங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் ஆயத்தம் இல்லாமல் இருக்கேன், நான் தகுதி இல்லாமல் இருக்கேன், என்னை ஒரு விசை தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் என்னை நிரப்புங்க. எனக்கு பலன் இல்லைப்பா, இதெல்லாம் செய்யக்கூடிய பலன் இல்லை. உங்களுடைய பரிசுத்த ஆவியின் பலன், உன்னத பலன் என்னை ஆளுகை செய்யட்டும், என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஓ ரீபாரா சதரகமா துகபபகலவா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் யாரை ஆசீர்வதிப்பீங்க இந்த பஞ்ச நாட்கள்லேன்னு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இவ்விதமாக நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் சபையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பஞ்ச நாட்களில் எங்களை நீர் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி அப்பா எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவீராக. ஓ எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் செழிப்பாய் எங்களை நீர் வைத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேங்க தாவே. தொடர்ந்து எங்கள் சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க. என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை கர்த்தர் நீர் சந்தித்து அனுப்புங்க. உடல் பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் இருந்தா இயேசுவின் நாமத்தினாலே ஓ உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். கல்வாரி சிலுவையில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் ஒரு சொட்டும் வீண் போவதில்லை ராஜா. ஓ உன்னத பலத்தினால் பிள்ளைகளை இடைகட்டி கொள்வீராக, ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவீராக. யெகோவா ரஃபா தெய்வம், ஓ சமாதானத்தை கர்த்தர் கட்டளிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுகத்தை கர்த்தர் கட்டளிட வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க
கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த வெயில் நாட்கள்ல ஆண்டவரே மேக சம்பத்தினாலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வெயிலின் நிமித்தம் வருகிற ஆண்டவரே வியாதிகள், அம்மைகள், கொப்பளங்கள், பலவீனங்கள், காய்ச்சல், வைரல் ஃபீவர் ஒன்று வராதபடி கர்த்தனில் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, சிறியோர் முதல் ஆண்டவரே பெரியோர் மட்டுமாய் முதியோர் மட்டுமாய் நீர் பாதுகாத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே வருமானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகளை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்து மீதம் எடுக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களையும் எங்கள் சபையாரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்தபடி நடத்துவீராக. ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆண்டவரே உம்மை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த உம்முடைய மகிமையான செயலை நாங்கள் விவரிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளை தினத்தில் நடக்க போகிற 12 மணி நேர உபவாச ஜபத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரயாணப்படுகிற ஊழியர்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். எங்களுக்கு நல்ல பலனையும் நல்ல ஆண்டவர் சுகத்தையும் ஆண்டவரே நாளை தினம் முழு நேரமும் எங்களுக்கு கர்த்தனை கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தணும் வெறுமையாக்குகிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா கலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.